ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஃபேமிலியாக வந்து ட்ரிப் போயிருந்தோம். என்றைக்கு அப்படின்னா, அமாவாசை அன்றைக்கி போயிருந்தோம். தை அமாவாசை. அது ரொம்ப ஸ்பெஷலான அமாவாசை. ஸோ அன்றைக்கி நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கணக்கம்பட்டி மூட்டை சாமியார் சாமி இருக்கலாம், அந்த கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போயிட்டு பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போனோம். இது வந்து காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அபூர்வா ஹோட்டலில் நிப்பாட்டியிருந்தோம். ஒட்டன்சத்திரத்தில் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து இந்த ஹோட்டலில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு நேராக கணக்கம்பட்டி போயிட்டோம். இது நாங்கள் செகண்ட் டைம் வந்து கணக்கம்பட்டி அமாவாசை அன்னைக்கு நாங்கள் போகிறது. ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை போயிருக்கோம். இது செகண்ட் டைம் அமாவாசை அன்னைக்கு நாங்கள் செகண்ட் டைமாக வந்து கணக்கம்பட்டி போகிறோம். நாங்கள் கொஞ்சம் இயர்லியராக ஒரு 9:30க்கெலாம் போயிட்டோம். ஸோ ரொம்ப கூட்டம் தெரியல. நாளே நிறையா பேர் வந்து ஸ்டே பண்ணி போயிருக்காங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. அங்கே ஸ்டே பண்ணால் ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி நைட்டு 12 மணி பூஜை பார்த்துட்டு ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணல. போய் காலையில் ஒரு 9:30 போல் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். போய் நல்ல சாமியெல்லாம் பார்த்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் கிடையாது. அதனால் டக்குன்னு சாமி பார்த்துட்டோம். இதான் வந்து அவரோட மூலஸ்தானம். இங்கே தான் வந்து அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். இது தான் கணக்கன்பட்டி மூட்டை சாமியார்னு சொல்லுவாங்க. அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் வந்து இந்த இடம் தான். சாமி பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் எது அப்படின்னா பொள்ளாச்சி தான். அங்கே வந்து மாசாணியம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கேயும் தை அமாவாசைக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நிறைய பேர் அங்கே அமாவாசை அன்னைக்கு போவாங்க. ஸோ நாங்களும் அமாவாசை அன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம், கணக்கம்பட்டியிலேருந்து 2 மணி நேரம் ட்ராவலு. போகிற வழி எல்லாமே தென்னை மரம் தான். பொள்ளாச்சிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து தென்னை மரம் தான். அதுக்கப்புறம் விண்மில்லாம் நிறையா இருந்துச்சு போகிற வழியில். ஸோ அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணியாச்சு. இங்கேயும் அமாவாசைக்கு ஸ்பெஷல் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ தான் திருவிழா நடக்கும் போல். நெக்ஸ்ட் வீக் வந்து திருவிழான்னு சொன்னாங்க. அங்கே வந்து கொடியேறி இருந்துச்சு நாங்கள் போனப்போ. அதனால் செம்ம கூட்டமாகவும் இருந்தது. அமாவாசைனால் செம்ம கூட்டம். இன்னொன்று நெக்ஸ்ட் வீக் திருவிழா பௌர்ணமி அப்போ திருவிழா நடக்குமா, அதனால் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இங்கே ஃபேமஸான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, மிளகா அரைச்சி அப்புவாங்க. ஒரு உரல் மாதிரி இருக்கும். அந்த இதில் மிளகா அரைச்சி தேய்ப்பாங்க. அது வந்து நம்மளை ஏமாற்றினவங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க, நம்ம வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம அங்கே மிளகா விற்பாங்க. அதை வாங்கி நம்ம அந்த உரலில் அரைச்சி அங்கே ஒரு கல் மாதிரி இருக்கும், அதில் வந்து தேய்ச்சி விடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்து அவங்களோட எந்த ஒரு கான்டாக்ட்லேயுமே இருக்கக்கூடாது. திருப்பி நம்ம அவங்களோட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தான் ஆபத்து. ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறவங்க வந்து பார்த்து தான் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபோட்டோ அலௌடு கிடையாது. சாமி எடுக்க முடியல. ஸோ வெளியில் மட்டும் ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா இருந்துச்சு கோயில். முன்னைக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் போனதுக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகியிருந்திருக்கு. அது மாதிரி இப்போ தான் கொடி ஏறி இருக்குது. அதுதான் கொடி கம்பம். அது மாதிரி பூச்சி வெள்ளலாம் இப்போ தான் நடந்திருக்கும் போல். கும்பாபிஷேகம் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ நல்லா முன்னே இருந்ததுக்கு இப்போ கோயில் வந்து நல்லா மாறி இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னா பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போனோம். இதுவும் நாங்கள் ஆல்ரெடி போனது தான். ஸோ அங்கேயும் உள்ள ஃபோன் அலௌடு கிடையாது, வெளியே மட்டும்தான். அவ்வளோதான். இதுதான் நாங்கள் அமாவாசைக்கு போன ட்ரிப். நாங்கள் போன கோவிலில் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு எங்கே போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.